ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கீங்க, ஏன் வீடியோ போடல, கலெக்ஷன் பற்றி ஏன் பேசல. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம், நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட காத்திருக்குன்னா. பட் அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாலேயே படம் ஆல்மோஸ்ட் 600 crores டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி போட்டணும். 3rd வீக்கில் வந்து டச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சன் பிக்சர்ஸ் சொல்லாட்டியும் நேஷனல் மீடியாவில் ப்ராப்பர் ட்ராக்கர்ஸ், நான் சொல்றது நம்ம ஊரில் இருக்க மாதிரி சும்மா ஃபேக்காக சொல்கிறவங்க இல்லை, ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறாங்க. செகண்ட் வீக்கெண்ட்லேயே அவங்க வந்து அங்கே டிஸ்கஷன்ஸ், அங்கே சோஷியல் மீடியாலேயே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்தினுடைய 500 கோடி கலெக்ட் பண்ண படங்களில் கூலி இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. கூலிக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனாங்க. கூலிக்கு போட்டின்னு சொல்ல முடியாது, வார் 2 கிளாஷ் ஆச்சு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வார் 2 வந்து 200 கோடி கூட டச் பண்ணலன்னு சொல்லி அவங்க வருத்தமாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இங்கே அஃபிஷியலாக சொல்லாட்டியும் முக்கியமான நபர்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ 600 கோடி டச் பண்ணியிருக்கணும், தமிழ்நாட்டில் 180 டச் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக பார்க்கலாம் அவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறான்னு தெரியல. அஃபிஷியல் வந்து பண்ணி ஏன் எது அவங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு தெரியல. அமேசானில் இன்னைக்கு இருந்து மிட் நைட்ல இருந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. தியேட்டரில் பார்க்கறது ஒரு சந்தோஷமான விஷயம்னா, வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸாக காலைல எழுந்துச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைவரை பார்த்துட்டு வா சூப்பராக இருப்பா, செம்மையாக இருப்பா, முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஓட்டி பார்க்குறது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். சன் பிக்சர்ஸ் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்ல ஒழிய நிறைய அப்டேட்ஸ் வரிசை அவங்க விட்டுட்டு தான் இருக்காங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஃபைட் சீக்வன்ஸ், அவருடைய முக்கியமான அந்த ஹாஸ்டல் ஃபைட்டாக இருக்கட்டும், மேன்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், இதெல்லாம் வந்து தலைவருடைய ஸ்டில்ஸ் மேக்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய் பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் தலைவருடைய சீக்வன்ஸில் முக்கால்வாசி வந்து பாடி டபுள் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு சொல்றது, ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து தலைவர் நடிக்கல அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி சன் பிக்சர்ஸ் அதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாராட்டிக்கல், குட். ஆனால் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் சொல்ல மாட்டாங்க. கூலியோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயம் செம்மையா இருக்க. இது எப்படி அணி வந்து மற்றவங்கெல்லாம் எல்லாரும் சொல்ற மாதிரி ரஜினி சார் படம்னா ஒரு ஒரு தனியாக ஒரு எனர்ஜி வந்து இது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. வேட்டையன் திரைப்படத்தினுடைய அப்டேட் இல்லையா, ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக இருந்திருக்கும். ஜப்பானில் போன வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, செகண்ட் வீக்கும் நல்லா நிறைய இடங்கள்ல ஹோல்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா படம் நல்லா போயிட்டு இருக்கு. போன வாரம் ரிலீஸ் ஆன 3 படங்கள்ல 2 ஜாப்பனீஸ் படம், ஒன்று அனிமேட்டட் ஃபிலிம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ரோம்காமா இல்லை ரொமான்டிக் ஃபிலிம், அதில் லவ் மூவின்னு நினைக்கிறேன். இது வந்து புல்லட் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் ஹிட். எவ்வளோ கலெக்ஷன் தெரியல, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம், எனக்கு அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராது. பட் படம் வந்து ஜப்பான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி நல்லா போகுதுங்கிறது சூப்பரான விஷயம். கடைசியாக தலைவருடைய 173வது திரைப்படம் உலகநாயகன் கமல் சார் வந்து சைமா அவார்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்களுக்குலாம் புதுசாக இருக்கலாம், பட் நாங்கள் எப்பயும் பேசிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா கோவிடுக்கு முன்னாலேயே கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி சார் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ரஜினி சார் இல்லாமல் கமல் சார் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து லோகி இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் கூட சொன்னார். கூலி பற்றின அவருடைய பேட்டியில் ரிலீஸ்க்கு முன்னால் அது வந்து 2 ஏஜ் கேங்ஸ்டர் பற்றின கதை சொல்லி, அதில் வந்து ஷூட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது தான் கோவிட் வந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணாலே போதும், எல்லாமே ரெடி. ஸோ அந்த கதையை தான் இப்போ எடுத்து பண்ண போகிறாங்க. என்ன விஷயம்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. ஸோ பேசிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. பட் கன்ஃபார்ம் நிறைய பேர் வந்து இருக்கா இல்லையாலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த இயர் எண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே 1 or 2 வீக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரலாம்.